உங்க மனசுல இருக்கிற உண்மைய இப்பயாவது எல்லாரும் முன்னாடி பளிச்சுன்னு போட்டு உடைங்க. இவ என்னடா திடீர்னு சம்பந்தம் இல்லாம என்னென்னோ பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. மாப்பிள்ள கேட்க வெட்டுவான், சந்தோஷமா சாப்பிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குதே. வேற ஏதோ விவகாரம் இருக்கும் போல இருக்குது. என்னென்னமோ பேசுற? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே இல்ல மாமா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. எல்லா பிரச்சனையும் இன்னியோட இப்பவே முடிய போகுது மாமா. சின்னத்தா, நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? உங்க கையில வச்சிருக்கிற கேக்க உங்க ரம்யாவுக்கே ஊட்டி விடுங்க. உங்க மனசுல இருக்கிறது உங்க ரம்யா தான். அண்ணன் இல்லைன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிடுங்க சின்னத்தா. ஏகண்ணு, என்ன கண்ணு உளர்ற? நான் உளரல மாமா, உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னத்த உண்மையை சொல்ற? கட்டின பொண்டாட்டி நீ இருக்கும் போது அந்த பொண்ணு கேட்க விட்டு சொல்ற? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல மணமேடையில ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு மாமா. இந்த தாலிய சின்னத்தா என் கழுத்துல கட்டினாரே, அதத்தான் சொல்றேன். அன்னைக்கு நடந்த தப்பதான் நான் இப்ப சரி பண்ணிட்டு இருக்கேன் மாமா. இந்த தாலி வெளியில தான் இருக்கு. ஆனா இத காரணம் காட்டி மனசுக்குள்ள இருக்கிறவங்கள தூக்கி போட்டுற முடியுமா மாமா? இந்த தாலி எல்லாம் வெறும் சம்பிரதாயம் தானே. இது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கலனா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இதுவும் சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு தானே. என்ன கண்ணு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, இல்ல. இப்பதான் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் எடுக்க போற சரியான முடிவு இதுதான். ஏமா அண்ணோ, எதுக்குமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேட்கலாமா? அண்ணோ, நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுற, ஏது பேசுறன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணே, உங்ககிட்ட மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கும் சின்னத்தானுக்கும் கல்யாணம் ஆன நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு இருந்தோமே தவிர உண்மையாவே நாங்க வாழல. உங்களுக்கு முன்னாடி நாங்க புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கிட்டாலும் எங்க ரூமுக்குள்ள அந்த 4 செவத்துக்குள்ள நானும் அவரும் புலி மூட்டையாவும் சின்னத்தானவும் தான் இருந்தோம். அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? யாரு காரணம்? இவங்கதான். இவங்களா? யாரு? இந்த கமிஷனரா? ஆமா மாமா, இவங்கள கமிஷனரா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவங்க கமிஷனர் மட்டும் இல்ல, சின்னத்தனோட காதலி. சின்னத்தான இவங்களும் சென்னையில ஒன்னா படிக்கிற காலத்துல இருந்து ஒருத்தர் உசுருக்குசுரா காதலிச்சிருக்காங்க. அந்த காதல் கல்யாணத்துல முடியணும்.
2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என் கல்யாணத்தன்னைக்கு தலையில இடி விழுற மாதிரி என்னென்னமோ நடந்து கேள்விக்குறியா இருக்கிற என் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு துடிச்சு நீங்க சின்னத்தானே என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டீங்க. உங்க வார்த்தையை தட்ட முடியாம சின்னத்தா என் கழுத்துல தாலி கட்டினாரு. இந்த தாலி என் கழுத்துல ஏறினதுனால ரம்யாவோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. மாமா, ஒரு கல்யாணம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடும் நீங்க நினைச்சீங்க. ஆனா அது எதையும் சரி பண்ணல மாமா. இன்னும் பெரிய பிரச்சனையை தான் எழுத்து விட்டுருச்சு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் மாமா. சின்னத்தானோட பிறந்த நாளுனதும் நீங்க பார்த்து இவ்ளோ விஷயம் பண்ணீங்களே, இதெல்லாம் எதுக்காக மாமா? சின்னத்தானோட சந்தோஷத்துக்காக தானே. அதே மாதிரி சின்னத்தானோட சந்தோஷத்துக்காக இப்ப நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் மாமா. சின்னத்தான் பிறந்த இந்த நாள்லயே அவரோட உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையும் பொறுக்கணும். அதுதான் நான் அவருக்கு சொல்றேன் உண்மையான ஹாப்பி பர்த்டே டு யூவா இருக்கும். இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டியும் தன் புருஷனுக்கு கொடுக்க முடியாத, கொடுக்க விரும்பாத ஒரு பிறந்த நாள் பரிசு என் சின்னத்தானுக்கு நான் கொடுக்க போறேன். சின்னத்தா, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு.